அரியலூரில் தலைமை ஆசிரியரை கண்டித்து மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் கொடுக்கூர் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 172 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் தலைமை ஆசிரியர் வேல்முருகன் என்பவர் பள்ளிக்கு முறையாக வருவதில்லை என்றும், வந்தாலும் சரியாக பாடங்கள் எடுப்பதில்லை என்றும், அதனை கேட்டால் மாணவர்களை மிரட்டுவதாக கூறப்படுகிறது. மேலும் பெண்கள் கழிப்பறை பயனற்ற முறையில் உள்ளது என்றும், அடிப்படை வசதிகள் எதுவும் முறையாக பள்ளியில் இல்லை என கூறி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 9:30 மணிக்கு சைக்கிளில் வந்தது கிடையாது. 11 மணிக்கு 12 மணிக்கு ஒரு முறை வராருங்க. மற்ற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் வந்து அவர் வந்து சாப்பிட்றதா லாயிக்காரு. வேற எந்த பள்ளிக்கூடத்துல எந்த கிளாஸ்ல போய் பாடம் நடத்துறாங்களா ஆத்துருங்க, எதுவுமே மனித பண்றது கிடையாது. அவரு வருவாரு, 12 மணிக்கு 11 மணிக்கு வருவாரு, சாப்பிடுவாரு, அப்படி போயிடுவாரு. மற்ற வாத்தியார்கள் சரக்கு போட்டு பிள்ளைகள் ரொம்ப தப்பா பேசுறாங்க. அது மாதிரிலாம் பேசக்கூடாது. வாடிங்கிறது போடிங்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் தலைமை ஆசிரியர் மட்டும் தான் பண்றாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தகவல். அதாவது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியம் கொடுக்கூர் உயர்நிலைப் பள்ளியில் 2-3 ஆண்டுகளாக இருக்கும் ஹெச்எம் திரு வேல்முருகன் அவர்கள் நிர்வாகத்தை சரியாக நடத்துவதில்லை. அவரின் கீழ் பணியாற்றும் இடைக்குறிச்சி சேர்ந்த சக்திகள் என்பவர் டெய்லி 12 மணி ஆயிடுச்சுனாக்க பூனேடு சாராய அடைக்கு மட்டும்தான் போவார். ஸ்கூலில் எவ்விதமான பணியும் செய்ய மாட்டார். பிள்ளைங்கள் மார்க் எடுப்பது ரொம்ப கம்மியாக இருக்கிறது. நிர்வாகம் சுற்றிலும் சம்பிச்சு போயிருக்கிறது. குடிநீர் சரியாக தருவதில்லை. அந்த சக்திகள் ஆசிரியர் வந்து பெண்களை வாடி பொடி அவை தரக்குறைவாக இழிவாகவும் பேசுகிறார். அவரை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ண வேண்டும். சிஓடிஓ வந்து நேரடியாக விசாரணை பண்ண பிறகுதான் நாங்கள் இதை விட்டு இந்த கூட்டத்தை கலந்து செல்வோம் என்பதை மிகவும் பணியன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி. இதே ஸ்கூல்ல நாங்களும் ஒர்க் பண்ணி ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன் நானு. ஆனா அப்ப நடந்த ஸ்கூலுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ஸ்டாஃபுங்க வந்து நாங்க முழுசா நம்பி தான் இங்க பிள்ளைங்களை அனுப்புறோம். ஆனா ஒவ்வொருத்தரும் படிப்பும் இல்லாம இந்த மாதிரி தரக்குறைவா பேசுறதுனால ஒரு நாள் கூட நிம்மதியா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரவே இல்லை. இந்த 2 வருஷத்துல நாங்களும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம். பேரண்ட்ஸ் பேசினா பேரண்ட்ஸ ரொம்ப நாங்க இப்படி பண்ணலையா, நீங்க பாத்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நான் வந்து 3:30 மணிக்கு கரெக்டா நான் ஏவாரத்துக்கு போயிட்டு அங்க இருந்து வரேன். ஸ்டாஃப் வந்து ஹெச்எம் அவர் வந்து பொன்பரப்பில இருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுங்கிற விஷயத்துக்காக அவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸ்கூல் இப்ப இங்க நடந்துட்டு இருக்கு, அவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பிள்ளைங்களோட நிலைமை என்ன? முதல்ல தலைமை நல்லா இருந்தாதான் மத்த கீழே இருக்கிற ஸ்டாஃபுங்க நல்லா வேலை பார்ப்பாங்க. இங்க எந்த ஸ்டாஃபுமே ஒரு சிலர் வந்து லேடிஸ் மட்டும் சொல்லி தராங்க, நல்லா சொல்லி தராங்கிற பேர் வாங்கிட்டாங்க. மத்தபடி ஜென்ஸை பொறுத்தளவுல இங்க சரியில்லை. எங்களுக்கு லேடிஸ் கச்சமும் கண்டிப்பா போட்டாகணும். லேடிஸ் கச்சமும் ஏற்கனவே வேலை பார்த்தாங்க, அவங்க பார்த்தப்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. இப்போதைக்கு எதுவுமே சரி கிடையாது. நிர்வாகம் சரியில்லை. அந்த வேல்முருகன் சாரை கண்டிப்பா எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு அவங்க கண்டிப்பா தேவையில்லை, வேண்டாம். எங்களுக்கு மேக்ஸுக்கு இதுக்கு சார் போட்டே ஆகணும். தமிழ்ல நமக்கு வந்து தமிழே பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் அது. அந்த சப்ஜெக்டுக்கு ஒழுங்கா எடுக்கல அப்படின்னு சொன்னா அவரு எதுக்கு ஸ்டாஃபுங்கிறேன். ஸ்டாஃபுகளுக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம். கரெக்டா ஊருக்குள்ள இத்தனை பேர், நான் என் பிள்ளை 3 பிள்ளைங்க படிச்சது சார். ஒண்ணு கவிமுகில் படிச்சான், 12th படிக்கிறான். இப்ப அவன் வந்து 400 சொச்ச மார்க் இங்க எடுத்தான். அவன் அழுகுறான், எனக்கு சரியா கிளாஸ் எடுக்காததுனாலதான் நான் அந்த மார்க் கம்மியா எடுத்தேன்னு. இப்ப வந்து 10th வரைக்கும் இருக்கு. 6th இருந்து 10th வரைக்கும், 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கு. ஸ்டாஃபுங்க யாரும் சரியான நிர்வாகம் பண்ணாததுனால இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. பிள்ளைங்க எங்களுக்கு நாலேஜ் சுத்தமா வரல, நாங்க என்ன பண்ண முடியும், நீங்க வந்து கேட்க மாட்டேங்கிறீங்கிற ஒரு ரிப்போர்ட் தான் எங்களுக்கு அதிகமா வந்துட்டு இருக்கு. சார் தேன்மொழி. பாத்ரூம் வசதி எங்களுக்கு சுத்தமா கிடையாது. அடிப்படையே பாத்ரூம் வசதி தான். பாய்ஸை பொறுத்தளவுல வெளியில வந்து கேட்டுக்கு வெளியில போயிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸை பொறுத்தளவு உள்ள பாத்ரூம் வந்து சுத்தமா தூய்மையே கிடையாது. இங்க தூய்மை பணியாளர் ஒரு ஆள் போட்டு கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கறத நாங்க சொல்லிட்டு போனோம். அவங்களுக்கு சம்பளம் தர மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து சும்மா ஃப்ரீயா பார்க்க மாட்டாங்க. யாருமே வந்து ஒரு சம்பளம் எதிர்பார்ப்பு இல்லாம சகிப்புத்தன்மையோட பாக்குறவங்க இங்க யாரும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆள் போட்டு இவங்க சகிப்புத்தன்மையோட பார்க்க மாட்டேங்கிறாங்க. வர ஃபண்டு பணம் என்ன பண்றாங்க, இந்த ஸ்கூலுக்காக எதுவுமே பண்ண கிடையாது. ஒரு ஆண்டு விழா நடத்துறதுனால பொதுமக்கள் 10 ரூபா கொடுத்து இதுல வசூல் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இவங்க நிர்வாகம் எப்படி பண்றாங்கிறத தெரிஞ்சுட்டு எங்களுக்கு ஸ்கூல் கரெக்டா நடந்ததுன்னா பாப்பா, இல்லைன்னா இந்த வருஷம் எனக்கு டிசி கொடுத்துருங்க, என் பிள்ளைங்களை நான் வெளில சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த ஸ்கூலே சுத்தமா சரி கிடையாது. எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இதுல இல்ல.
ஒரு கிரவுண்டை சுத்தி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, எந்த லெவல்ல இருக்குன்னு பாருங்க. சார் எங்கள் மாமன் பையன் சார் டஸ்ட்பின் உடச்சிட்டானுங்களா ஒரு 3 பசங்க. அவங்கள போய் ஹெட் மாஸ்டர் போய் பார்க்க சொல்கிறாங்க. ஹெட் மாஸ்டர் போய் பார்த்துட்டு ஹெட் மாஸ்டர் ஒரே நீங்களே ஏன்டா பள்ளியோட வரீங்க, நீங்களாம் மாடு மேய்க்கலாக்கி சனி என்ன அப்படின்னு திட்டுறாராம். சனி என்ன நீங்களே ஏன்டா பள்ளியோட வரீங்கன்னு திட்டுறாரு. அதுக்கப்புறம் நீங்க போய் டஸ்ட்பின் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்களாம். நீங்களாம் வராதிங்க, பள்ளியோடமே வராதிங்க, நானும் உங்களுக்கு 80% 90% மார்க் போட்டு கொடுத்துறேன், 80% 90% மார்க் போட்டு கொடுத்துறேன், நெட்டார் மார்க் ஷீட் வாங்கிட்டு போய் நீங்களா ஐடிஐ செஞ்சுங்களா, நீங்களே ஏன்டா பள்ளியோட வரீங்க சனி என்ன இடைவெளி திட்டுறாராம் அவரு. இப்படியே உடனே சொல்லிட்டு அங்கே வந்துட்டாங்க. கிளாஸ்லேயே இல்லை, ஏன்டா கிளாஸ் நடத்துறீங்க வரீங்கன்னா டஸ்ட்பின் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் வந்துட்டோம்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சார் ஒரு டஸ்ட்பின் உடச்சானுங்க சார் பசங்க 3 பேர். அவங்க போய் ஹெட் மாஸ்டர் போய் பார்க்க சொன்னாங்க. டீச்சர் ஹெட் மாஸ்டர் பார்த்தாரு. ஹெட் மாஸ்டர் வந்து வேல்முருகன், அவர் தான் தலைமை ஆசிரியர் இந்த ஸ்கூலுக்கு இப்போக்கின்னு இருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, நீங்களாம் எதுக்கு படிக்கிறதுக்கு லாக்கி இல்லை, நான் உனக்கு 8வது மார்க் வந்து 80% 90% போட்டு தந்துடுறேன், நீனா போய் ஐடிஐ செஞ்சுங்கடா, நீங்களாம் இதுக்கு இங்கே வரீங்க எங்க உசுரை வாங்குறதுக்கு, ஏவ சனி என்ன அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சு விட்டு நீங்கள் போய் டஸ்ட்பின் வாங்கிட்டோன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்களாம். உடனே எங்கள் பசங்க எங்கள்கிட்ட வந்துட்டு என்கிட்ட சொல்கிறானுங்க,